அடுத்ததாவது பார்க்கும்போது தானியேலும் அவருடைய நண்பர்களை பத்தி பார்க்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தானியேல் 1, 3, 6வது அதிகாரங்கள்ல ஃபுல்லாவே அவங்க தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற அந்த 3 வாலிபர்களை பத்தி சொல்லியிருக்கு. அவங்கள நம்ம பார்க்கும்போது தானியேல் தேவனுக்கு பயந்து அவங்க ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே நமக்கு பார்க்கும்போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் அந்த ராஜ போஜனத்தால எங்களை நாங்க தீட்டுப்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனை வேற ஒரு நாட்டுல போயிட்டு தேவனை என்ன பண்றாங்க, கனம் பண்றாங்க. அந்நிய தேசத்துல போயிட்டு தேவனை என்ன பண்றாங்க, அவங்க கனம் பண்ணாங்க. கனம் பண்ணனால அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாருமே தேவனை ஆசீர்வதித்து பெரிய இடத்துல அவர்களை அமரும்படி செய்தார். அல்லேலூயா. அவங்கள சிங்கங்களின் கெபியிலிருந்து தேவன் காப்பாற்றினாரு. தானியேல் பார்க்கும்போது சிங்கங்களின் கெபியிலிருந்து தேவன் காப்பாற்றினாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்க்கும்போது அவங்கள தீச்சூளையில இருந்து தேவன் என்ன பண்ணாரு, காப்பாற்றினார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனை கனம் பண்ணி நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தேவனை கனம் பண்ணி நம்ம வாழும் போது அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தேவனோட ஐக்கியமா இருப்பாங்க, பிரேயர் பண்ணுவாங்க. ஆனா வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அவங்க தேவனை மறந்துடுற ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க. அந்த மாதிரி நம்ம இல்லாம நம்ம எங்க போனாலும் தேவனை நம்ம தேவன் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கறது சொல்றத நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு எப்படி அதை சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாகவே ஏசப்பா, நான் ஏசப்பாவோட பிள்ளை, நான் தேவனை ஆராதிக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்றதுல இருக்கிற சந்தோஷத்தை நம்ம உணரும் போது உண்மையாகவே தேவனை நம்ம கனம் பண்றோம்னா, உண்மையாகவே அவருடைய அன்புல நம்ம இருக்கோம்னா, உண்மையாகவே அவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார், அவர் நம்ம வாழ்க்கையில அவரை நம்ம அப்ளை பண்ணி அவரை நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது உண்மையாலேயே என்ன பண்ணுவோம், நம்ம தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே உண்மையாகவே ஏசப்பா இவங்க கூட இருக்காரு, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க தேவனுடைய ஆராதிக்கிற பிள்ளைகள்னு நம்மளை பார்த்ததுமே மத்தவங்க சொல்லுவாங்க. நம்மளும் இவங்களை தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களை மாதிரி நம்மளும் நம்ம தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனை ஆராதிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நம்ம கனம் பண்றதை பத்தி பார்த்தோம். தேவனை கனம் பண்ண மனுஷங்க அவங்க எப்படியெல்லாம் தேவனை கனம் பண்ணாங்க, எந்த விஷயத்துல தேவனை கனம் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். அடுத்ததாவது தேவனை கனஈன பண்ணவர்கள். தேவனை கனஈனம் பண்ணவன்கள்னு பார்க்கும்போது இந்த 1 சாமுவேல் இந்த 2ஆம் அதிகாரம் 30 லாஸ்ட்ல பார்த்திருக்கேன். என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை நம்ம அசட்டை பண்ணாம, அவருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணாம அவரோட கனம் பண்ணும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தைய தேவனை நம்ம அசட்டை பண்ணோன்னு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், நம்ம இங்க நிறைய மனுஷங்க தேவனை அசட்டை பண்ணனால என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நிறைய பேர் இழந்து போனாங்க. முதலாவது நம்ம பார்க்கும்போது ஏலியோட பிள்ளைங்கன்னு ஏலி ஒரு ஆசாரியன், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏலி ஒரு ஆசாரியனா இருந்தாரு. அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு ஆசாரியனோட பிள்ளைங்கிறத மறந்து என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்தனால தேவன் என்ன பண்ணாரு, அவங்கள என்ன பண்ணாரு, அவங்க 2 பேருமே ஒரே நாளையில இறந்து போனாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய ஊழியக்காரர்களோட பிள்ளைகள்னு பார்க்கும்போது உண்மையாவே நம்ம அம்மா அப்பா செய்கிற ஆசீர்வாதம், அவங்க செய்கிற ஊழியத்துக்கான உண்மையான பலன், உண்மையான ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்மளும் அவங்க செய்கிறத நம்ம கனம் பண்ணி அவங்க அந்த தேவனை கனம் பண்ணி நம்மளும் அந்த வழியில நம்ம நடக்கும்போது அவங்க அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம சுதந்திரிக்கும்படி கிருபை செய்வார். நம்மளை தாழ்த்தி நம்மளே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்க. நம்ம அவரை கனம் பண்ணணும். இந்த ஏலியோட பிள்ளைகளை மாதிரி நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாம நடக்காம தேவனுக்கு பிரியமாக அப்பா ஊழியம் செய்கிறாங்க அதை கேட்டு நம்ம நடக்கும்போது தேவன் என்ன பண்ண, நம்ம உயர்த்துகிற தேவனா இருக்காரு. இப்போ நிறைய குடும்பங்கள்ல பார்க்கும்போது அம்மா அப்பா 2 பேர் ஊழியத்துல இருப்பாங்க, இல்லைன்னா அப்பா ஊழியத்துல இருப்பாங்க, இல்லைன்னா அம்மா ஊழியத்துல இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஊழியத்துக்குள்ளாடி வர மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கான ஒரு அந்த இது இருக்காது, அந்த தாகம் இருக்காது, ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாகம் இருக்காது. ஆனா உண்மை என்னன்னா நம்மளை தாழ்த்தி அந்த வழியில நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, அவர்களுடைய வழியில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்கான எல்லா தேவைகளையுமே, நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களும்
நம்மளுடைய பெற்றோர் மூலம் நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே எந்த ஒரு தடையும் இல்லாம நம்மளுக்கு வந்து சேர தேவன் என்ன பண்ணுவாரு? கிருபை செய்வார். அதே நம்ம தேவனை அசட்டை பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மளை வந்து நிச்சயமாக நமக்கு அதற்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தேவனை கனம் பண்ணோம்னா அவர் நமக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் தருவார். அதே நேரம் நம்ம அவர் கனஈன பண்ணோம்னா அவரும் நம்மள கனஈன பண்ணுவார். நம்ம அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்மளும் இந்த ஏலியோட பிள்ளைகளை மாதிரி இல்லாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு நம்ம நடந்தோம்னா தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளே ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாவது பார்க்கும்போது சவுல் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம நடந்தனால, தேவனை வந்து கனவீனம் பண்ணனால அவருடைய ராஜ்ய பாரமே அவரை விட்டு நீங்கி போச்சு. இதை பார்க்கும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும்போது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டங்க பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு முரட்டாட்ட பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகளை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குவோம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் நம்மகிட்ட என்ன சொல்லி இருக்காரு அதை நம்ம கனம் பண்ண வார்த்தையை வந்து கனம் பண்ணீங்க. சவுல் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை வந்து கனம் பண்ண மாட்டாரு. தேவன் வந்து நீ என்ன பண்ணி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடு, எல்லாத்தையும் அழிச்சிடுன்னு சொல்லுவாரு. ஆனா என்ன பண்ணுவாரு? அதுல நல்லதா இருந்த கொஞ்சம் ஆடு மாடு என்னதெல்லாம் என்ன பண்ணிடுவாரு? அங்க இருந்து எடுத்துட்டு வந்துடுவாரு. ஆனா இங்க வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி போயிட்டு கேட்கும் போது என்ன சொல்லுவாரு? நான் சாமுவேல் போயிட்டு கேட்கும்போது நான் என்ன பண்ணேன்? தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா தேவன் நம்மளை நோக்கி இதை நீ பண்ணாத அப்படின்னா நம்ம அதை பண்ணக்கூடாது. நம்ம தேவன் வந்து நீ பொறுத்திரு காத்திரு அப்படின்னா நம்ம உண்மையாவே முழு மனதோட நம்ம காத்திருக்கும் போது நம்ம காத்திருக்கும் போது அவர் வார்த்தையை நம்ம கனம் பண்ணும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார் இங்க. ஆனா இந்த சவுல் என்ன பண்ணலன்னா தேவனுடைய வார்த்தை வந்த போது அவருடைய அந்த சுய ஆசீர்வாதத்துக்காக அவருடைய அந்த ஆசீர்வாத அவர் என்ன பண்ணாரு? அந்த ஆசீர்வாதத்தை வந்து அவர் என்ன பண்ணாரு? அதை வந்து சாக்க சொல்றாரு அந்த இடத்துலயுமே. அதுக்கு அப்போ அவர் கேட்கும் போது கூட நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கூட சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ணேன்? தேவனுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். அதுல இந்த இடையில என்ன பண்றாருன்னா சாக்க சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஊழியக்காரர்கள் மூலமாக நிறைய அவங்களுக்கு சொல்லும் போது வார்த்தைகள் வரும்போது இடையில வந்து ஒரு சாக்கு சொல்லுவாங்க. நான் வந்து இதனாலதான் பண்ணேன், இதனாலதான் சர்ச்சுக்கு வரல, இதனாலதான் சபைக்கு வரல அப்படின்ட்டு உண்மையான காரணத்தை சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசார அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வராது. என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தையை கனவீனம் பண்ணது இல்லாம அதுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? சாக்கும் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி இல்லாம தேவன்கிட்ட ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறவங்களா இல்லாம தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி அதன்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க சவுல் வந்து அந்த வார்த்தைய கனஈன பண்ணனால அவருடைய ராஜ்ய பாரத்தை தேவன் என்ன பண்ணுவாரு? எடுத்துருவாரு. அதை எடுத்து யாருக்கு கொடுப்பாரு? தாவீது கொடுப்பாரு. அதே மாதிரி நம்மளும் அத மாதிரி இல்லாம தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாவது நம்ம பார்க்கும்போது சிம்சோன் நம்ம பார்க்கும்போது அவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்சோன் என்ன பண்ணுவார்? தேவனுடைய வார்த்தையை வந்து கனம் பண்ணாம பாவத்துல விழுந்தனால என்ன பண்ணுவாரு? அவரோட கண்ணெல்லாம் போயிட்டு அவருடைய பலனெல்லாம் குறைஞ்சு போயிட்டு அவர் பெலிஸ்தியர்களுக்கு அடிமையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில வரும். ஆனா லாஸ்ட்ல அவர் வந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டனால தேவன் அவருக்கு இறங்குவார். ஆனாலும் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ண தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு அவருடைய வார்த்தையை வந்து அவரை வந்து தேவன் பிறக்கும் போதே அவருக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவருக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்குள்ள சிம்சோன் வராரு. ஆனா அந்த வார்த்தையை மறந்து தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை வந்து கனஈன பண்ணனால எல்லா ஆசீர்வாதத்தையுமே இழந்து ஒரு அடிமையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு நம்ம வந்து தேவன் எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணுவாரு? நமக்கான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு வைத்துதான் தேவன் இந்த நம்ம வந்து பிறப்போம். நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பாரு. அதன்படி நம்ம நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது
அவருடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணி நம்ம நடக்கும் போது தேவன் என்ன பண்ணுவோம், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். இங்க அவர் அவருடைய வார்த்தையை கனவீனப்படுத்துறாரு. தேவன் செய்யக்கூடாதுன்னு செய்த பாவங்களை எல்லாம் அவர் செய்யறாரு. செய்தனால எல்லாவற்றையுமே இழந்து போயிடுறாரு அவர் வாழ்க்கையில. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணும்போது, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிச்சு நடக்கும் போது அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாவது பார்க்கும்போது பெல்தஷாத்சார் அப்படிங்கிற இந்த ராஜா என்ன பண்ணிருப்பாருன்னா, தேவனுடைய ஆலயத்துல இருக்க இந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு, எடுத்துட்டு வந்து அவரும் அவரோட வீட்டுல இருக்க அவங்களோட குடும்பங்களும் அதுல என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டனால அந்த தேவன் அவர் அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவார், கனையின் அவருடைய பாத்திரமா இருந்தாலுமே அது தேவனுடைய ஆலயத்துல இருந்தது. தேவனுடைய ஆலயத்துல இருக்க வேண்டியது, தேவனுடைய ஆலயத்துல இருந்த ஒரு இதை அவர் எடுத்துட்டு வந்தனால என்ன பண்ணார், தேவன் அவரை என்ன பண்ணாரு தண்டித்தார். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம தேவனுக்கு கொடுத்து நம்ம அது என்ன கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமா இருந்தாலுமே நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுத்து நம்ம அவர் சமூகத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை கனம் பண்ணி நம்ம நடக்கும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நம்ம தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அது தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை வார்த்தையின்படி நம்ம தேவனை கனம் பண்ணுகிறதாக வாழும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாவது யூதாஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூதாஸ் தேவனை ஏசப்பா காட்டி கொடுத்தாரு. அவர் அந்த ஒரு சின்ன ஒரு ஆசைக்காக, ஒரு சின்ன இந்த காசுக்காக என்ன பண்ணுவாரு, தேவனை இயேசுவை காட்டி கொடுப்பாரு. அப்போ ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதத்துக்காக, அந்த நேரம் இருக்க சந்தோஷத்துக்காக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை, தேவனுடைய வார்த்தையை கனஈனப்படுத்துகிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல இருக்க ஆசீர்வாதம் எல்லாம் கொஞ்ச நேரம் நமக்கு சந்தோஷத்தை, ஆனா நம்ம தேவ சமூகத்துல இருக்கும்போது தேவனிடத்துல நம்மளை அவர் தருகிற ஆசீர்வாதம் நித்தியமாக. அவருடைய ஆசீர்வாதங்கிறது அது என்னைக்குமே குறைஞ்சு போகாது. அது இப்போ இல்ல, அது திரும்ப பின்னாடி நமக்கு என்ன பண்ண ஆசீர்வாதம் தருகிற அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அது தலைமுறையாக நமக்கு என்ன இருக்கும், அது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அல்லேலூயா. அடுத்ததாவது நம்ம தேவனை எப்படி கனம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முழு இதயத்தோடு நம்ம தேவனை கனம் பண்ணணும். முழு இருதயத்தோடு நம்ம தேவனை கனம் பண்ணும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். மத்தேயு 22:37 பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த இடத்துல இயேசு அவனை பார்த்து சொல்ல, உன் தேவனாகி உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலனோடும் அன்பு கூறுவாயாக. நம்ம முழு இதயத்தோடு நம்ம தேவனை அன்பு கூறும், தேவனை கனம் முழு இருதயத்தோடு, ஏனா தானோன்னு இல்லாம முழு இருதயத்தோடு நம்ம தேவனை கனம் பண்ணும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அவருக்கு இந்த உலகத்துல அவர் நம்ம கிட்ட எதையுமே நம்ம அவர் இது நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. அவர் நம்ம இருதயத்தை மட்டும்தான், நம்ம இருதயத்தை நம்ம தேவனுக்கு தங்குறதுக்கான நம்ம இடத்தை கொடுக்கும் போது நம்ம முழு இருதயத்தோடு, அதாவது இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம நம்மளோட இருதயத்தை நம்ம கொடுத்தாலுமே கண்டிப்பா எல்லாமே லாஸ்ட்ல ஒரு நாள் என்ன இருக்கும், அது நம்மள நம்மள கண்டிப்பா வேதனைப்படுத்தும். ஆனா தேவனை நம்ம இருதயத்துல நம்ம தேவனுக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார், நம்ம மத்தியில அவர் கிரியஸ் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மளை எப்படி நடக்க வேண்டிய வழி நம்மள ஒவ்வொரு நாளும் போதித்து அவர் நடத்துவார். எப்படி நடக்கணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லி தருகிற தேவனா இருக்கு. நம்ம முழு இருதயத்தனும் முழு ஆத்மாவோடு தேவனை கனம் பண்ணும்போது அவரை நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தினால நம்ம தேவனை கனம் பண்ணணும். ஆசீர்வாதத்தினால கனம் பண்ணணும்னு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17:12-16 உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது இங்க அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பும் உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தில் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும்
பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, விதவை தாய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து கொஞ்சோண்டு ஆசீர்வாதம் இருக்கு, கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய், இந்த கொஞ்சத்தை வச்சு இவங்களும் அவங்க பையனும் சாப்பிட்டுட்டு செத்து போலான்னு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல போய் தேவனுடைய தீர்க்கதரிசி போயிட்டு என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, நீ வந்து அப்புறமா சாப்பிடு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அந்த அடையை செஞ்சு எனக்கு வந்து ஒரு ஒரு இதை கொடு, ஒரு அடை வந்து முதல்ல எனக்கு கொடு, என்ன பண்ண முதல்ல எனக்கு கூட, அதுக்கப்புறமா நீயும் உன் பையனுமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றானா. அத மாதிரி அந்த தாய் வந்து விசுவாசித்து என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை கனம் பண்றாங்க. தேவனுடைய ஊழியக்காரன் அந்த வார்த்தையை வந்து தீர்க்கதரிசியோட வார்த்தையை வந்து கனம் பண்ணி அவரு கொடுத்தனால அந்த பஞ்சகாலம் தீர மட்டும் அவரும் அவளோட பிள்ளைங்க மட்டும் இல்ல, அவரும் அவள் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு தீரத்தக்கதாக தேவன் என்ன பண்ண, அந்த பானையில மாவும் சிலைவலையில கலசத்துல எண்ணெய் குறைந்து வாங்க தேவன் ஆசீர்வதித்தார். நம்மளும் நம்ம தேவனை கனம் பண்ணும்போது நம்ம வந்து தேவனுடைய ஊழியக்காரர்களை அவங்க வார்த்தையை விசுவாசித்து நம்ம கனம் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்க ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்ம அவங்களை கனம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். இன்னும் நம்ம நிறைய ஜனங்கள் வந்து தேவனை வந்து கனம் பண்ணனால, அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் நிறைய பேர் பைபிள்ல தேவனை வந்து கனம் பண்ணிருப்பாங்க. நம்ம சூனேமியால பார்க்கும்போது தேவனுடைய ஊழியக்காரன் வந்து அவர்கிட்ட அவங்க வந்து கேட்டிருக்கவே மாட்டாரு, ஆனா அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து போறாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வீட்டிலேயே ஒரு மேல் வீட்டுல ஒரு அறைய கட்டி அதுல ஒரு கட்டிலு மேசை விளக்கெல்லாம் வச்சு அவங்க வந்து அந்த ஊருக்கு வரும்போது அந்த இடத்துல தங்கிட்டு போகும்படியான ஒரு ஆயத்தை பண்ணுவாரு. ஆனா அவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பையுமே அதுல வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து அவங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், என்ன வந்து எனக்கு தேவையை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து தேவனை கனம் பண்ணனால அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்க அந்த தீர்க்கதரிசி அவங்க கனம் பண்ணனால அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் வந்து நிறைய. நம்ம வந்து அந்த ராஜாக்கள் அதிகாரத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் நிறைய. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு தேவன் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு வந்து ஒரு குமாரனை கொடுப்பாரு. அதுக்கப்புறமா அந்த குமாரன் வந்து பலவீனத்தினால மரித்து போக இருக்கும்போது அந்த பையனை வந்து தீர்க்கதரிசி வந்து அவர் வந்து உயிரோட எழுப்புவார். அதுக்கப்புறமா பார்க்கும்போது அந்த பஞ்சகாலம் தீர்ந்து அவங்க அந்த ஊருக்கு வரும்போது என்ன அவங்களுக்கு இருந்த எல்லா நிலங்களையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்படியான அந்த ராஜாவே கொடுக்கும்படியான கிருபையை தேவன் பண்ணுவார். இன்னைக்கு நம்மளும் நம்ம தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம கனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது அவன் நம்மள நிச்சயமாக ஆஸ்வதிக்கிற தேவனா இருப்பார். இன்னைக்கு ஊழியக்காரங்க வந்து பேசும்போது கூட அதை வந்து கேட்கறதுக்கான அந்த ஒரு மனப்பக்குவம் கூட விசுவாசிகளுக்கு இல்ல. அது வந்து அசால்ட்டா நினைக்கிறாங்க, அவர் என்ன பேசுறது நான் என்ன கேட்கறது. கடந்த நாட்கள்ல நான் ஒரு நாள் வெளில போகும்போது எங்க சபைக்கு வந்து ஒரு விசுவாச சகோதரி தான், அவங்ககிட்ட போயிட்டு அப்பா பேசுறாங்க. பேசும்போது அந்த அம்மா அப்படியே கை கட்டிட்டு அப்படியே நிக்குது. அது வந்து அவங்க கேட்கிற விஷயத்துக்கு ஆமான தலையாட்டல இல்லைன்னா தலையாட்டல, ஆனா அவங்க பேசிட்டே இருக்காங்க, அவங்கள மதிக்கவும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா அது வந்து ஒரு அவங்க என்ன சொல்றது, அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க பேசுறாங்க பக்கத்துல வரவங்க கிட்ட. அப்படின்னா இன்னைக்கு வந்து மனுஷங்களோட இருதயம் வந்து அது வந்து எவ்வளவு கடினப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கணும். என்னன்னா தேவனுடைய ஊழியக்காரர்களை வந்து அவங்க வந்து இந்த ஊழியத்தின் மூலம் அவங்க பெற்ற அதிசயம் வந்து அவ்வளவு அதிகம், அது வந்து எண்ணி முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய கஷ்டத்துலதான் அங்க வந்தாங்க. ஆனா அது வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க அதை பண்ணும்போது உண்மையாவே நான் மனசுல வந்து நான் அவ்வளவு வேதனைப்பட்டு நான் வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாங்க அம்மான்னு. நீங்க வந்து நினைக்கலாம் அது என் அப்பானால அப்படின்ட்டு, ஆனா இல்ல, உண்மையாவே நம்ம ஊழியக்காரங்களை நம்ம கனம் பண்ணும்போது இன்னைக்கு மனுஷங்களுக்கு வந்து அதுவே தெரிய மாட்டுது. அவங்கள வந்து எப்படி நம்ம கனம் பண்றது, அவங்களுடைய வார்த்தை பேசும்போது அவங்க வந்து என்ன நமக்கு அது பிடிக்கலன்னா கூட அந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கான அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கூட பெரியவங்க பேசும்போது அது வந்து அவங்க வந்து பேசுறது வந்து இப்ப வந்து வாலிப பிள்ளைங்களை பார்க்கும்போது என்னையுமே பார்க்கும்போது நான் எல்லாம் முன்னாடி எல்லாம் எப்படின்னா யாராச்சும் வந்து அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு பிடிக்காது, ஆனா என்ன பண்ணுவேன்னா உட்கார்ந்து கேட்பேன்.
அவங்க நம்ம பண்றோமோ பண்ணலையோ, ஆனா அந்த வார்த்தையை வந்து நம்ம கனம் பண்ணி, அவங்க ஊழியக்காரங்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு வயசுக்கு மூத்தவங்களா இருக்கட்டும், அவங்க நம்மளை நோக்கி நம்ம இப்படி நீ இப்படி நடமா, இப்படி பண்ணு அப்படின்ட்டு நம்மகிட்ட வந்து அட்வைஸ் பண்ணும்போது, அதை நம்ம கேட்டா, அது நம்ம நடக்கும்போது, அது வந்து இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து அவங்க வந்து இந்த பிள்ளை நம்ம சொல்றதை கேக்குது, நம்ம பேசுறதை வந்து கேக்குது அப்படின்னு அவங்க அதை நினைச்சாலே, அவங்க சொல்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில வந்து அந்த ஒரு வார்த்தையாவது நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறதுக்கான கிருபை தேவன் நமக்கு தருவாரு. நம்ம தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி நம்ம நடக்கிறோமோ நடக்கலையோ அது அடுத்த விஷயம். ஆனா அந்த வார்த்தைய கேட்கறதுக்கான இந்த கிருபைய நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம அது பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த வார்த்தையை முதலாவது நம்ம கனம் பண்றதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை, அந்த கிருபையை நம்ம தேவன் கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஏசப்பா, வார்த்தை என்னை நோக்கி ஒருத்தவங்க சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அதை நம்ம கேட்டு நம்ம நடக்கிறோமோ நடக்கலையோ அது ரெண்டாவது பட்சம், அது நமக்கும் தேவனுக்குள்ள விஷயம். ஆனா அதை கேட்கறதுக்கான கிருபையை தேவன்கிட்ட நம்ம கேட்கும் போது, அது வந்து இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளாவது அந்த தப்பு பண்ணும்போது நம்மள வந்து யோசித்து பார்க்கத்தக்கதான அந்த ஒரு இதை வந்து தேவன் அந்த ஒரு உந்துதலை தேவன் நமக்கு தருவாரு. அவங்க இப்படி சொன்னாங்க, இதை நம்ம பண்ணக்கூடாது, அந்த தவறு நம்ம செய்ய வரும்போது இப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்மள வந்து ஆராயத்தக்கதான கிருபை, அதை வந்து தக்கதான கிருபையை தேவன் நமக்கு தருவாரு. இன்னைக்கு நம்ம வந்து தேவனை கனம் பண்ணி அவர் வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அதை கேட்கறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தேவனை பார்த்து, ஏசப்பா, என் வாழ்க்கையில என்கிட்ட வந்து ஊழியக்காரர்கள் மூலமாகவோ, பெரியவர்கள் மூலமாகவோ, இல்ல பெற்றோர் மூலமாக எனக்கு வார்த்தை வரும்போது அதை கேட்டு அதை கேட்கறதுக்கான கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா. அட்லீஸ்ட் அதை நடக்க முடியாட்டாலும் அந்த வார்த்தையை வந்து அதை ஆமோதிக்கிற கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா. அதை நான் ஒத்துக்கிற கிருபை. இன்னைக்கு நம்ம நிறைய பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்கள வந்து பேரண்ட்ஸ் வந்து திட்டுனாலோ, இல்ல பெரியவங்க வந்து இப்படி பண்ணாதமான்னு சொன்னாலோ அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்காது. அது நானே நிறைய பேரை பார்த்திருக்கேன். நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களை எதிர்த்து பேசுவாங்க, நான் எங்க பண்ண அப்படின்ட்டு. இப்ப நானுமே நிறைய டைம்ல வந்து அம்மா திட்டும் போதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அடுத்த டைம்ல போயிட்டு நம்ம உட்கார்ந்து யோசிக்கும் போது உண்மையாவே நம்ம பண்ண தப்பு, நம்ம வந்து தேவன்கிட்ட போயிட்டு, ஏசப்பா நான் பண்ணது தப்பு ஏசப்பா, நான் இந்த இடத்துல அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கேன், இந்த இடத்துல நான் அப்பாவை சொல்லி இருக்க கூடாது, இந்த இடத்துல நான் அவங்களை திட்டி இருக்க கூடாது அப்படின்ட்டு தேவன்கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கிறவங்களாக நம்ம காணப்படணும். இன்னைக்கு நம்ம அந்த அட்லீஸ்ட் அதை கேட்டு அதை நம்ம நடக்கும்போது தேவன் என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து உயர்த்துகிற தேவனோட வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும். முதலாவது கனம் பண்றதுல முந்திக் கொள்ளணும். வேதத்துல பார்க்கும்போது கனம் பண்றதுல முந்திக் கொள்ளணும். அது யாரோ, நம்ம பெரியவங்களோ சின்னவங்களோ, நம்ம அவங்கள கனம் பண்ணும் போது தேவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்க, நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். வாலிப வயதுல தேவனுக்கு கனம் பண்ணி அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது பெரியவங்களுக்கு சின்னவங்க பெரியவங்க நம்ம வயசுக்கு மூத்தவங்க நம்மளை நோக்கி சொல்லும் போது அந்த வார்த்தையை நம்ம வந்து கனம் பண்ணணும். நம்ம வந்து அவங்க வந்து நிறைய விஷயத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது ஒருவேளை நம்மளோட அந்த டைம்ல நம்ம கருத்துக்கு அது வந்து எப்படி இருக்கும்னா வேற மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி இருக்காது, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் செட் ஆகும். இப்போ நீங்க வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அவங்க சொல்ற வார்த்தை நமக்கு வந்து செட் ஆகாம இருக்கும். நமக்கு அது வந்து கேட்கும் போது அது எப்படி இருக்கும்னா, அது வந்து நீங்க வளர்ந்த ஜெனரேஷன் வேற, உங்களோட காலம் வேற, எங்க காலம் வேற அப்படின்னு சொல்றதுக்கான அந்த ஒரு மாதிரிதான் இருக்கும். ஆனா அதை நம்ம கேட்டு பொறுமையா உட்கார்ந்து அப்புறமா போயிட்டு அந்த டைம்ல கேட்டுட்டு பொறுமையா உட்கார்ந்து அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும். நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து நம்ம வந்து நமக்கு கனம் பண்ணோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிச்சு நம்ம கனம் பண்ணி நடக்கும் போது தேவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். இன்னும் அதிகமாக நம்ம வந்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக அவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தாவது நேரத்துல நமக்கு கிடைச்ச நேரத்துல வந்து நம்ம தேவனை கனம் பண்ணணும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலுமே அந்த நேரத்துல வந்து தேவனை நம்ம மகிமைப்படுத்துறதுல காணப்படும். தேவனை மகிமைப்படுத்தும் போது துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில வந்து தேவன் வந்து பெரிய அற்புதங்களை செய்வார். நம்ம துதிக்கும் போது நம்ம தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் என்ன பண்ணுவார்னா நிறைய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்வாரு. துதிங்கிறது வந்து முழு மனசோட நம்ம மேல பார்த்த மாதிரி முழு இதயத்தோட நம்ம தேவனை சொன்ன மாதிரி கிடைக்கிற நேரத்துல நம்ம முழு மனதோட நம்ம முழு ஆத்மாவோட தேவனை நம்ம மகிமைப்படுத்தும் போது சேனைகளின்
கர்த்தர் பரிசுத்தரன்னு அவர் உண்மையாகவே நம்ம மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம தேவனை வந்து துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில வந்து அவர் வந்து இந்த துதியினால இந்த உலகத்துல வந்து முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ற நமக்கு தெரியல, எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியலன்னா கூட நமக்கு அந்த கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல கூட நம்ம ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது அநேக ஸ்தோத்திர பலிகளினால கிருபை பெருகும் அப்படின்னு வேதத்துல நம்ம கிருபை பெருகும். நம்ம தேவனை வந்து ஸ்தோத்திர பலிகள் மூலம் தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவனை ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திர பாடல்கள் மூலம் தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்ம வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்த நம்ம கிடைக்கிற கொஞ்ச நேரம் நம்ம தேவனை முழு மனதை நம்ம வந்து மகிமைப்படுத்தும் போது அவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காரு. அடுத்ததாவது பார்க்கும்போது நம்ம வந்து தேவனை வந்து கனப்படுத்துகிறனால, அதாவது நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் இதனால, அதாவது நம்ம வந்து தேவனுக்கு செய்த சேவையினால நம்ம தேவனை என்ன பண்ணுகிற கனம் பண்ணுகிறவளாக நம்ம காணப்படணும். அடுத்த நம்ம அதை பார்க்கும்போது மத்தேயு 25 அதிகாரம் 21 பார்க்கும்போது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். இந்த ஒரு ஓமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு எஜமான் வந்து ஒருத்தனுக்கு ஒரு எஜமான் வந்து அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொஞ்சம் தாளந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஒருத்தனுக்கு 1 தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து. ஆனா இதுல என்னன்னா அவங்க அந்த தாளந்த வந்து என்ன பண்ணுவாங்க, 2 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணா, அதை வந்து இன்னும் அதிகமான என்ன பண்ணா, அதை வந்து இது பண்ணி அதை வந்து அதிகமாக்குனான். 5 தாளந்து வாங்கினா அதிகமாக்குனானா, இந்த 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணனா, அதை வந்து புதைச்சு வச்சான். குட்டியா நம்ம கிட்ட தேவன் வந்து யாருக்குமே எந்த ஒரு தாளந்தம் இல்லாம தேவன் யாரையுமே படிக்க மாட்டார். எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு தாளந்த தேவன் கொடுத்திருப்பார். பாடுறதுக்கு நமக்கு ஒரு தாளந்து கொடுத்தாருன்னா தேவனை பாடி நம்ம மகிமைப்படுத்தணும். துதிக்கிறதுக்கு தாளந்து கொடுத்தாருன்னா துதிக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்கான தாளந்த கொடுத்திருந்தாருன்னா அதை நம்ம சொல்லணும். அப்போ நமக்கு என்ன தாளந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பயன்படுத்திட்டு இருக்கும் போதுதான் அது என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் அதிகமாகும். நம்ம வந்து தேவனை வந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் அது வந்து கொஞ்சமா இருக்கலாம். இந்த கூட நம்ம அந்த ஒன்று ராஜாக்கள்ல பார்த்த மாதிரி அந்த விதவை வந்து கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தேவனை என்ன பண்ணாங்க, மகிமைப்படுத்தினாங்க. நமக்கு கிடைச்ச அது வந்து ஒரு கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கலாம். அந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்துல நம்ம தேவனை வந்து மகிமைப்படுத்தும் போது அந்த ஆசீர்வாதத்துல வந்து தேவனை கனம் பண்ணும் போது தேவன் என்ன அதன் மூலம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். எனக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் தானே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாம இந்த கொஞ்சத்திலயும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை தான் தேவன் என்ன பண்ணுவாரு, அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார். ஒரு 10 பேர் இருக்க இடத்துலயே நம்மளால அதை வந்து பண்ண முடியலன்னா எப்படி நமக்கு தேவன் வந்து ஒரு 100 பேர் இருக்க கூட்டத்தை தருவாரு? ஃபர்ஸ்ட் வந்து இருக்க 10 பேரே நம்மளுக்கு எப்படி நமக்கு நடத்துறதுக்கான கிருபை இருக்கா, அவங்கள நம்ம எப்படி நடத்தணும், தேவனுடைய வழியில நம்ம எப்படி நடத்தணும், அவங்கள நம்ம நல்லபடியா நடத்தணுமா, இல்ல நம்ம சுயத்துக்காக நம்மளோட சுயத்துக்காக நம்ம அவங்கள வழி நடத்துறவான்னு இல்லாம கொஞ்சம் தாழ்ந்து நம்ம சுயமா அதை நமக்கு நாமே கனி கொடுத்தா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு எல்லா விஷயமே தெரியும், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், அது எனக்கு தான் நான் வச்சிருப்பேன் அப்படின்னா அதனால அது நமக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா கிடைச்ச கொஞ்சம் ஆசீர்வாதத்தை உங்களோட படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா படிக்காத பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் கம்மியா இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த நம்ம வந்து சொல்லி கொடுக்கும் போது நமக்கு வந்து இன்னும் அதிகமான ஞானத்தை தேவன் நமக்கு தருகிற தேவனா இருப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா வேற பிள்ளைங்க வந்து டவுட் கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இல்லாம நம்ம வந்து நமக்கு கிடைச்ச கொஞ்சோண்டு ஆசீர்வாதம் கொஞ்சம் ஞானம் நம்ம அவங்கள வரைக்கும் கொஞ்சோண்டு கூட்டி நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த கொடுத்த அந்த ஞானத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், அது மத்தவங்களுக்கு பிரயோஜனமாக நமக்கு நாம எனக்குன்னு இல்லாம எப்போ நம்ம வந்து நம்மள வெறுத்து நம்மள மறைத்து மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண சுயம் வந்து போயிடணும். சுயத்தை நம்ம இல்லாம எனக்குன்னு நம்ம எதையும் வைக்காம நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து மத்த ஜனங்களுக்கு நம்ம அதை வந்து கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம், தேவன் இன்னும் அதிகமாக நமக்கு அதிக ஞானத்தை நமக்கு தருவாரு. அதுல வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனாலயோ இல்ல நமக்கு இருக்கிற இதை அவங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் குறைஞ்சு போவாது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு இருக்கிறவங்க வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் திரும்ப நிறைய நம்ம வந்து இந்த ஒரு ராஜாக்களை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி அவங்க கிட்ட வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப தீர்க்கதரிசி சொல்வாரு, என்ன பண்ண நீ போய்
எல்லார்கிட்ட இருந்து அந்த பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரத்துல என்ன பண்ணி இந்த எண்ணெயை ஊத்து அப்படின்ட்டு அந்த எண்ணெயை வந்து அவங்க எல்லா பாத்திரத்திலயும் ஊத்ததான் அது வந்து அந்த பாத்திரம் நிரம்பிச்சு. ஒருவேளை எப்படி இந்த குட்டியோண்டு இந்த எண்ணெயை வச்சு எப்படி இதுல எல்லாம் நிறைய அவங்கன்னு சந்தேகமும் படல. அந்த வார்த்தையை கனம் பண்ணி என்ன பண்ணாங்க, அது வந்து அந்த அந்த அதுல இருக்கிறத வந்து கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஆனா ஏசப்பா என்ன பண்ண அந்த கொஞ்சோண்டு ஆசீர்வாதத்தை வந்து அதிகமாக பலிக்கு பெருக பண்ணார். அதே மாதிரி இந்த புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். தேவன் வந்து இந்த உலகத்துல எந்தெந்த விஷயம் வந்து மனுஷங்களால முடியாது, எந்தெந்த விஷயம் வந்து உன்னால பண்ணவே முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லுதோ அவர் வந்து அந்த விஷயத்த அவர் பண்றதுக்குதான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தாரு. இந்த மனுஷங்களால பண்ண முடியும்னா எதுக்கு தேவன் நம்ம மத்தியில வரணும், அவர் எதுக்கு இருக்கணும்? ஏன்னா மனுஷனாலதான் அது பண்ண முடியுமே. ஆனா அவர் அதுக்கு வராம நம்மளால முடியாத அந்த மனுஷன் வந்து எந்த விஷயத்த இது ஒன்னால முடியாது, இது ஒன்னால பண்ண முடியாது, இந்த ஆசீர்வாதம் வந்து உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, இப்ப கொஞ்சோண்டுதான் இருக்கு அப்படின்னு நம்ம நம்மளை பார்த்து உங்களை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா, இல்ல தேவன் உங்களை நிச்சயமாக இந்த உலகம் வந்து அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவன். நமக்கு பலவீனம் இருக்குன்னா அவர் வந்து அந்த பலவீனம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். பலவீனத்தை வந்து இந்த உலகத்துல வந்து சுகம் பண்ணலாம், ஆனா தேவன் வந்து அந்த பலவீனத்தை மறைஞ்சே பண்ணிடுவார் நம்ம வாழ்க்கையில. ஒருவேளை அது வந்து மொத்தமா போயிடணும் அதுக்கு அவசியம் கிடையாது. ஆனா அந்த பலவீனத்துல தாங்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு தருவார். அவர் வந்து அதை நம்ம எப்படி வாழணும், அந்த பலவீனத்துல இருந்து நம்மள வந்து அது டெய்லி நமக்கு அதை எப்படி நம்ம நடக்கிறதுக்கான கிருபையை தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு தருகிற தேவனா இருக்கிறாரு. அவர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல வந்து உன்னால முடியாது, உன்னால இதை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை நினைச்சு சோர்ந்து போகாம என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்ன வார்த்தையின்படி தேவன் என்னை பலப்படுத்துகிறார். நான் அவரோட பிள்ளையே, அவர் சொன்னா இதை செய்வாரு, அவர் என்னை பலப்படுத்துவார், என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், அதன்படி தேவன் என்ன உயர்த்துவார்னு ஒரு விசுவாசத்தோட அவருடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணும் போது அவன் நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய நேரமா இருக்கட்டும், நமக்கு கிடைச்ச கொஞ்சம் ஆசீர்வாதத்துல நம்ம தேவனை என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். இல்ல அப்படின்னு சொல்லாம எல்லாமே என்கிட்ட இருக்கு, தேவன் என்ன ஆசீர்வதிக்கு எனக்கு தேவையான அந்தந்தைக்கான தேவையை தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு. இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லாத அளவுக்கு தேவன் என்ன பண்ண நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவனா இருக்காரு. அல்லேலூயா.